ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பாகவதர்கள் எல்லோருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். நம்முடைய திவ்ய தேச திருநாம அனுபவத்தில் அடுத்து நாம் பார்க்க போகும் திவ்ய தேசம் திருத்துலைவில்லிமங்கலம் அல்லது இன்று திருத்தொலைவில்லிமங்கலம் என்று அழைக்கப்படுகின்ற திவ்ய தேசம். இந்த தலமும் சுவாமி நம்மாழ்வாரால் ஒரே ஒரு பதிகத்தால், அதாவது திருவாய்மொழி 6-5 பதிகத்தால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம். முதலில் வழக்கம் போல் தல வரலாற்றை பார்க்கலாம். சுப்ரபர் என்ற முனிவர், இவர் ஆத்ரேய சுப்ரபர் என்றும் ஆத்ரேய கோத்திரத்தின் முதல் முனிவராகவும் உள்ளவர். இந்த முனிவர் இந்த இடத்தில் யாகசாலை அமைக்க நிலத்தை தோண்டி சமன்படுத்துகின்றார். அப்பொழுது ஒளி பொருந்திய ஒரு வில்லும் தராசு, தராசு என்றால் தமிழில் துளை என்றும் அழைக்கப்படும், அதாவது பிசிக்கல் பேலன்ஸ், இது இரண்டையும் கண்டெடுக்கின்றார். அவர் அவற்றை கையில் எடுத்தவுடன் அந்த வில்லும் தராசும் மறைந்து குபேரனால் சாபம் பெற்ற 2 வித்யாதரர்கள், ஒரு ஆண் ஒரு பெண், சாபம் நீங்க பெற்று முனிவர் முன்பு தோன்றுகின்றனர். அதன் பிறகு தேவர்களின் அருளால் சுப்ரபர் யாகத்தை நன்கு நடத்தி யாகத்தின் பலனை அவிர்வாகமாக அவர்களுக்கு கொடுக்கின்றார். தேவர்கள் அனைவரும் சுப்ரபருடன் எம்பெருமானை தொழுகின்றனர். அவரும் இவர்களுக்காக அங்கே தோன்றி காட்சி அளிக்கின்றார். துளையும் வில்லும் இருந்த இடமாதலால் இந்த க்ஷேத்திரத்திற்கு துலை வில்லி மங்கலம் என்ற புராண பெயர் ஏற்படுகின்றது. ஆனால் இன்று இந்த தலத்தின் பெயர் மருவி தொலைவில்லி மங்கலம் என்று வழங்கப்படுகின்றது. திருவாய்மொழியின் மூல பாடத்திலும் தொலைவில்லி மங்கலம் என்று இருக்கின்றது. தேவர்களுக்கு இங்கு பெருமாள் காட்சி அளித்ததால் பெருமாளுக்கு தேவபிரான் என்ற திருநாமம் ஏற்பட்டது. இது நடந்த பிறகு சுப்ரபர் தினமும் தேவபிரான் சந்நிதிக்கு வடக்கில் உள்ள புஷ்கரணியில் இருந்து தினமும் தாமரை மலர்களை பறித்து எம்பெருமானுக்கு அணிவித்து வருகின்றார். இதனால் மகிழ்ந்த எம்பெருமான் ஒரு நாள் சுப்ரபரை தொடர்ந்து இந்த பொய்கைக்கு வருகின்றார். முனிவர் எம்பெருமான் தன்னை பின்தொடர்ந்து வர காரணம் கேட்கின்றார். உடனே எம்பெருமான் அவரிடம், நீர் தாமரை மலர்களை எமக்கு தினமும் அணிவிப்பதால் நான் மகிழ்ந்தேன். பொய்கையில் நீ மலர்கள் பறிக்கும் அழகை பார்க்க வந்தேன். இங்குள்ள பத்மாகர தடாகத்தில் அரவிந்த லோசனனாகவும் உம்முடைய யாகசாலையில் தேவபிரானாகவும் நான் இருக்கின்றேன் என்று அருள் புரிகின்றார். இவ்வாறு ஒரே முனிவரால் ஒரே சரித்திரத்தின் மூலம் இங்கே 2 திருக்கோயில்களில் எம்பெருமான் எழுந்தருளியுள்ளார். எனவே 2 கோயில்களுக்கும் ஒரே சரித்திரம் என்பதால் 2ஐயும் சேர்த்து ஒரே திவ்ய தேசமாக கணக்கில் கொள்ள குறையில்லை. சுப்ரபர் அளித்த அவிர்வாகம் தேவர்களுக்கு மட்டுமே கிடைக்கின்றது. அஸ்வினி தேவர்கள், அதாவது தேவ மருத்துவர்கள், பிரம்மனிடம் சென்று யாகங்களில் கிடைக்கும் அவிர்வாகத்தில் தங்களுக்கும் பங்கு தர வேண்டும் என்று கேட்கின்றனர். அதற்கு பிரம்மன், பூமியில் மருத்துவர்கள் தர்மத்திலிருந்து நழுவினால் உங்களுக்கு அவிர்வாகம் கிடைக்காது. இது நீங்க வேண்டுமெனில் நீங்கள் பூமியில் திருத்துலைவில்லிமங்கலம் சென்று 2 மூர்த்திகளையும் வழிபடுங்கள் என்று பணிக்கின்றார். அவ்வாறு அவர்களும் இந்த தலத்தில் உள்ள பொய்கையில் நீராடி தவம் இயற்றினர். அவர்களின் தவத்திற்கு மகிழ்ந்த எம்பெருமான், இவருக்கும் இனிமே அவிர்வாகம் உண்டு என்று அருளி செய்கின்றார். இவ்வாறு தேவ மருத்துவர்களான அஸ்வினி தேவர்கள் நீராடியதால் இந்த பொய்கை அஸ்வினி தீர்த்தம் என்று வழங்கப்படுகின்றது. தேவ மருத்துவர்கள் நீராடி பலன் பெற்ற இந்த பொய்கையில் நீராடினால் வியாதிகள் நீங்கும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. இனி இந்த க்ஷேத்திர பாசுரங்களை பார்க்கலாம். முதலில் சிறு அவதாரிகை. திருவாய்மொழியின் 6வது பத்தின் துவக்கத்தில் ஆழ்வார் பறவைகளின் மூலம் எம்பெருமானுக்கு தூது விடுகின்றார். ஆனால் அவன் தாமதமாக வரவே ஆழ்வார் ஊடல் கொள்கின்றார். அதன் பின்னர் ஊடல் கூடலில் முடிகின்றது. அந்த கூடலும் சிறிது நேரமே நிலைத்தது. எனவே மீண்டும் எம்பெருமான் மறைய ஆழ்வார் அதிக வருத்தத்தினால் பராங்குஷ நாயகி நிலையை அடைகின்றார். நாயகி மயங்கி கிடக்க நாயகியின் தோழிக்கும் திருத்தாயாருக்கும் நடக்கின்ற உரையாடலாக இந்த பதிகம்
அமைந்துள்ளது. திருவாய்மொழி தொடங்கி 6:4 வரை எம்பெருமானின் பெருமைகளையே சொல்லிக் கொண்டிருந்தார் ஆழ்வார். அதன் பின்னர் 6:6 பதிகத்தில், அதாவது மாலுக்கு என்று தொடங்குகின்ற பதிகத்திலும் அங்கிருந்து மீண்டும் ஆழ்வார் எம்பெருமானின் பெருமைகளையே சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் நடுவே, அதாவது இந்த பதிகத்தில், திருவாய்மொழி 6:5 பதிகத்தில் ஆழ்வார் எம்பெருமான் மீது தனக்குள்ள பக்தியையும் தனக்குள்ள அன்பையும் தானே தன் வாயால் கூற தயங்கி தோழியின் வாயால் அந்யாபதேசமாக கூறுகின்றார். இதனை ஆழ்வார் தம்படி பாடுகின்றார், அதாவது தன்னை பற்றி கூறுகின்றார் என்று வியாக்கியானங்கள் கூறும். எனவே இந்த திவ்ய தேசத்திற்கான பதிகம் மிகவும் விசேஷமாக ஆழ்வார் தன்னை பற்றி கூறுகின்ற பதிகமாக அமைந்துள்ளது. தேவபிரான் மற்றும் அரவிந்த லோச்சனின் அழகில் பராங்குஷ நாயகி மயங்கி இருக்க திருத்தாயார், நாங்களும் தான் எம்பெருமானே வணங்குகின்றோம், ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரியான மயக்கம் இல்லையே, இவளுக்கு மட்டும் இவ்வளவு மயக்கம் ஆகாது என்று கூறுகின்றனர். இதற்கு தோழி, இவளை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது நீங்களே, இனிமேல் அதை பற்றி என்ன பிரயோஜனம் என்று பதில் அளிக்கின்றாள். பாசுரங்களின் போக்கை ஒட்டியும் ஆழ்வாரின் அதிகமான பக்தியையும் மனதில் கொண்டு பராங்குஷ நாயகியையும் சீதா பிராட்டியும் ஒப்பிட்டு ஈட்டில் ஒரு சரித்திரம் சொல்லப்படுகின்றது. ராமாயணத்தில் பிராட்டியின் ஜாதகத்தை ஜோதிடர்களிடம் காட்டிய பொழுது அவர்கள் எல்லாம் வல்ல ஒரு அரசனை, ஒரு சார்வபௌமனை திருமணம் செய்வாள், ஆயினும் இவளுக்கு ஒரு கண்டம் உண்டு, சில வருடங்கள் காட்டில் வசிப்பாள் என்று கூறுகின்றனர். அதே போல இந்த பெண், அதாவது நம்முடைய பராங்குஷ நாயகி பிறந்தபொழுது இவள் எப்படி இருப்பாள் என்று ஜோதிடம் கேட்டார்களாம். அந்த ஜோதிடர்கள், எல்லாம் நன்றாகவே உள்ளது, ஆனால் இவளுக்கும் ஒரு கண்டம் உண்டு, இவளை தொலைவில்லி மங்கலத்திற்கு கூட்டிச் செல்லாதீர்கள், அப்படி கூட்டிச் சென்றீராயில் இவளை நீங்கள் மீட்கவே முடியாது என்று கூறுகின்றனர். ஆனால் அதையும் மீறி இவளுடைய பெற்றோர்கள், இவள் கைக்குழந்தையாக இருக்கும் பொழுது, சிறு குழந்தைதானே, இவளுக்கு என்ன தெரிய போகின்றது என்று நினைத்து தொலைவில்லி மங்கலத்திற்கு அழைத்து செல்கின்றனர். அப்பொழுது அங்கே தேவபிரான், அரவிந்தலோச்சனன் என்ற பெருமாள்களின் நாமங்களை கேட்டாள். அதையே மனத்தில் வைத்துக்கொண்டு, இன்று இந்த பெண் உங்களை விட்டு அகன்று தொலைவில்லி மங்கலத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றாள், எனவே இவள் இப்படி மயங்கி கிடப்பதற்கும் இவள் உங்களை விட்டு விலகிச் செல்வதற்கும் காரணம் நீங்களே என்று தோழி கூறுவதாக பாசுரங்கள் அமைந்துள்ளன. பதிகத்தின் முதல் 3 பாசுரங்களில் இவ்வாறு சில வார்த்தைகள் வருகின்றன. அதில் 2வது பாசுரத்தில் நீர் உமக்கு ஆசையின்றி அகற்றி நீர் என்று ஒரு வரி வருகின்றது. முதல் பாசுரத்திலுமே இவ்வாறு உள்ளது. இப்பொழுது பாசுரத்தை பார்க்கலாம். குமுறும் ஓசை விழவொலி தொலைவில்லி மங்கலம் கொண்டு புக்கு அமுதமென் மொழியாளை நீருமக் காசையின்றி அகற்றி நீர் திமிர் கொண்டால் ஒத்து நிற்கும் மற்றவள் தேவதேவ பிரான் என்றே நிமியும் வாயோடு கண்கள் நீர் மல்க நெக்கொசிந்து கரையுமே. இந்த பாசுரத்தில் ஆழ்வார் தேவப்பிரான் திருக்கோயிலை தொலைவில்லி மங்கலம் என்று குறிப்பிட்டார். பின்னால் 2 பாசுரங்களில் அரவிந்தலோசனன் திருக்கோயிலை வடகரை வன் தொலைவில்லி மங்கலம் என்று குறிப்பிடுகின்றார். அதில் ஒரு பாசுரம் பார்க்கலாம். திருந்து வேதமும் வேள்வியும் திருமாமகளிரும் தாம் மலிந்திருந்து வாழ் பொருணல் வடகரை வன் தொலைவில்லி மங்கலம் கருந்தடங்கண்ணி கைதொழுத அந்நாள் தொடங்கி இந்நாள் துரும் இருந்திருந்து அரவிந்தலோச்சன என்றென்றே நைந்திறங்குமே. இந்த பாசுரத்திலே பராங்குஷ நாயகியின் திருநாமம் கருந்தடங்கண்ணி, கருந்தடங்கண்ணி கைதொழுத அந்நாள் தொடங்கி என்று வார்த்தை வருகின்றது. ஆனால் ஆச்சரியமாக இந்த நாயகியின் திருநாமத்தையே இந்த தலத்தில் தாயாருக்கு வைத்துள்ளனர். ஆழ்வாரின் திருநாமம் தாயாருக்கு வைக்கப்பட்டுள்ள 2 திவ்ய தேசங்களில்
இதுவும் ஒன்று. மற்றொரு பாசுரத்தில் பெருமாள் திருநாமமாக செந்தாமரைக்கண் பிரான் என்று ஆழ்வார் அழைக்கின்றார். குழையும் வாழ்முகத்தேழையை தொலைவில்லி மங்கலம் கொண்டு புக்கு இழைகள் ஜோதி செந்தாமரைக்கண் பிரான் இருந்தமை காட்டினீர் மழை பெய்தால் ஒக்கும் கண்ண நீரினொடு அன்று தொட்டு மையாந்து இவள் நுழையும் சிந்தைகள் அன்னமீர் தொழும் அத்திசை உற்று நோக்கியே. இந்த பாசுரத்திலும் மீண்டும் தோழி செந்தாமரைக்கண் பிரான் இருந்தமை காட்டினீர், நீரே செந்தாமரைக்கண் பிரானை உம்முடைய மகளுக்கு காட்டி கொடுத்துவிட்டு பின்னால் அவள் அங்கே சென்றாள் என்று சொல்வதில் என்ன நியாயம் என்று தோழி கேட்பதாகவும் அமைந்துள்ளது இப்பாசுரம். அடியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. தாசன்.